வணக்கம் உறவுகளே, அருவி சேனலுக்கு வருகை தந்த அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு ஆரோக்கியம் பற்றின தகவல்களில் நம்ம தேங்காய் பால் பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தேங்காய் பாலில் தாய்ப்பாலுக்கு இணையான சத்துக்கள் அடங்கி இருக்குன்னு சொல்கிறாங்கங்க. ஏன்னு தெரியுமா? முன்னாடி காலத்துலலாம் பிரசவிக்கும் போது தாய்மார்கள் போதுமான மருத்துவ வசதி இல்லாதனால பிரசவிக்கும் போதே இறந்துருவாங்கங்க. அந்த மாதிரி சமயங்களில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு தாய்ப்பாலுக்கு பதிலாக தேங்காய் பாலை தாங்க கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இறக்கும் தருவாயில் இருக்கிற பெரியவங்களுக்கு தேங்காய் பாலை கொடுத்து தாங்க அவங்களோட ஆயுட்காலத்தை கொஞ்சமாவது நீட்டிச்சிருக்காங்க. இந்த தேங்காய் பாலில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குங்க. அதை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கலாம். விட்டமின் சி, விட்டமின் இ, விட்டமின் B1, விட்டமின் B3, விட்டமின் பி, இரும்பு, சோடியம், கால்சியம், மெக்னீசியம், மேங்கனீஸ், செலினியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், நார்ச்சத்து, புரதம், இப்படி ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குங்க. ஆனால் தேங்காயில் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்குன்னு சொல்லி நம்மள சில பேர் இப்போ தேங்காய் பயன்படுத்துறதவே கம்மி பண்ணிட்டோங்க. மிருகங்கள்கிட்ட இருந்து வர பாலில் விட நம்ம தேங்காய் பாலில் கொழுப்பு சத்து கம்மி தாங்க. அது மட்டும் இல்லாமல் தேங்காயை நம்ம சமைக்கும் போது தாங்க அது கொழுப்பு சத்தாக மாறுது. தேங்காயை பச்சையாக மென்று திங்கும் போதும் தேங்காய் பால் பழகும் போதும் நம்மளுக்கு கொழுப்பு சத்து அதிகமாகாதுங்க. உடலுக்கு ஏராளமான நன்மைகளை தாங்க கொடுக்கும். இப்போது நம்ம தேங்காய் பால் பருகிறதால நம்ம உடலுக்கு ஏற்படுற நன்மைகளை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. இந்த தேங்காய் பாலில் அதிக அளவு விட்டமின் சி சத்து இருக்கிறனால நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தி நம்மளுக்கு இருக்கிற சளி, இருமல் அந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து வராமல் தடுக்குதுங்க. அதே மாதிரி தேங்காய் பாலை இயற்கை கிருமி நாசினின்னு சொல்கிறாங்கங்க. நம்ம உடம்புல பரவி இருக்கிற நுண்கிருமிகளை அழிக்கிறதுல தேங்காய் பாலுக்கு முக்கிய பங்கு உண்டுங்க. இதில் 61% நார்ச்சத்து இருக்கனால நம்மள உடம்புல இருக்க கெட்ட கொழுப்புகளை கரைச்சி உடலை பருமன் அடையாமல் பார்த்துக்குதுங்க. இதில் இருக்க அதிகப்படியான நார்ச்சத்து நம்ம வயிற்று பகுதியில் உருவாகிற சதையை குறைக்கிறதுக்கு உதவுதுங்க. நம்ம உடம்புல இருக்க அழுக்குகளை அகற்றி ரத்தத்தை சுத்தப்படுத்தி உறுப்புகளை புதுப்பிக்கிறதுக்கு தேங்காய் பால் ரொம்பவே முக்கியங்க. மெக்னீசியம் சத்து குறைவாக இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தசைப்பிடிப்பு, தசை வலி, தசை நரம்புகளில் இறுக்கம் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குங்க. ஆனால் தேங்காய் பாலில் இருக்க அதிகமான அளவு மெக்னீசியம் இந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு வராமல் தடுக்குதுங்க. தேங்காய் பாலில் 25% இரும்பு சத்து இருக்குன்னு சொல்கிறாங்கங்க. நம்ம உடம்புல இரும்பு சத்து குறைபாடு ஏற்படும் போது ஹீமோகுளோபின் அதிகரிப்பதை தடுத்து ரத்த அணுக்கள் போதுமான அளவு ஆக்சிஜன் கிடைக்காம ரத்த சோகை உண்டாகுதுங்க. தேங்காய் பாலை தொடர்ந்து குடிச்சிட்டு வரவங்களுக்கு ரத்த சோகை என்ற பேச்சுக்கே இடம் இருக்காதுங்க. நம்ம உடம்புல மாங்கனீசு சத்து குறையும் போது தாங்க நீரிழிவு நோய் ஏற்படுது. நீரிழிவு நோய் ஏற்படாமல் இருக்கணும்னா நம்மள உடம்புக்கு மேக்னீசிய சத்து ரொம்பவே அவசியங்க. அது ஏராளமாக தேங்காய் பாலில் இருக்குங்க. அதை தொடர்ந்து குடிச்சிட்டு வரவங்களுக்கு நீரிழிவு நோய் வராமல் தடுக்கலாங்க. மாதிரி நம்ம உடம்புல பெரும்பாலான செயல்பாட்டிற்கு பயன்படும் முக்கிய உலோகமாக காப்பர் இருக்குங்க. காப்பர் தேங்காய் பாலில் அதிக அளவில் இருக்குங்க. அதை நம்ம எடுத்துக்கும் போது நம்மளுக்கு சருமத்தில் வர பிரச்சனைகள்லாம் கம்மியாகுங்க. ரத்த குழாய்களை நெகிழ்வுத்தன்மையோடு வச்சுக்குதுங்க. தேங்காய் பாலில் கால்சியத்தை விட பாஸ்பரஸ் சத்து அதிக அளவில் இருக்குங்க. இது வளரும் குழந்தைங்களுக்கு எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க. நம்மளோட பற்கள், எலும்புகள் வலுப்படுறதுக்கு இந்த சத்து ரொம்பவே அவசியமாக இருக்குங்க. உடலில் உள்ள எலும்புகளை உருவாக்குவதற்கும் எலும்பு தேய்மானம் ஏற்படாமல் தடுப்பதற்கும் நம்ம தேங்காய் பால் ரொம்பவே உதவியாக இருக்குதுங்க. நம்ம உடம்புல யூரிக் அமிலங்கள் அதிகமாக சேரும்போது நம்மளுக்கு மூட்டுகளில் வலி அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படுங்க. செலினியம் சத்துன்ற ஒரு சத்து குறையும் போது தாங்க நம்மளுக்கு இந்த மாதிரி கீழ்வாதம், முடக்குவாதம் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. ஆனால் செலினியம் சத்து தேங்காய் பாலில் ஏராளமாக அடங்கியிருக்குங்க. தேங்காய் பாலை தொடர்ந்து குடிக்கிறவங்களுக்கு முடக்குவாதம், கீழ்வாதம் போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்குதுங்க. அதே மாதிரி தேங்காய் பாலில் இருக்க அதிக அளவிலான பொட்டாசியம் சத்து ரத்த கொதிப்பின் அளவை குறைக்கிறதுக்கு உதவுதுங்க. நம்ம தேங்காய் பாலை தொடர்ந்து குடிக்கும் போது நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பை சேராமல் பார்த்துக்குதுங்க. நல்ல கொழுப்போட அளவை அதிகப்படுத்தி இதயத்தை வலிமையாக வச்சுக்குதுங்க. தேங்காய் பாலில் உள்ள அமினோ அமிலங்கள் உடலின் வளர்ச்சிதை மாற்றத்துக்கு பெரிதும் உதவுதுங்க. வயிற்றுப்புண், வாய்ப்புண், அல்சர் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க தேங்காய் பாலை தொடர்ந்து குடிக்கும் போது அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லேருந்து நிவாரணம் கிடைக்குங்க. அடுத்து எபிலெப்சின்னு சொல்கிற கை கால் வலிப்பு பிரச்சனை இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா நரம்பு மண்டலத்தில் பாதிப்பு ஏற்படுறதுனால தாங்க அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி நரம்பு மண்டலத்தில் பாதிப்பு ஏற்படுறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீட்டோன் அப்படிங்கிற சத்து குறைபாடு தாங்க காரணம். தேங்காய் பாலில் இந்த சத்து அதிக அளவில் இருக்குங்க. இந்த தேங்காய் பாலை நம்ம அடிக்கடி எடுத்துக்கும் போது இந்த வலிப்பு பிரச்சனையிலேருந்து நிவாரணம் கிடைக்குங்க. சிறுநீரக தொற்று பிரச்சனையிலேருந்து பாதுகாப்பு அளிக்குதுங்க.
வெயில் காலங்களில் பார்த்திங்கன்னா நம்ம உடலில் இருக்க நீர் சத்து ரொம்பவே குறைய ஆரம்பிச்சிடுங்க. அந்த மாதிரி சமயங்களில் நம்ம தேங்காய் பால் குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம உடம்புல இருக்க நீர் சத்தை வந்து குறையாமல் பார்த்துக்குங்க. இதனால் ரத்த ஓட்டம் சீராக நடந்து நம்ம உடம்புக்கு பலத்தை கொடுக்குங்க. அடுத்து தேங்காய் பாலில் சைட்டோகைனின், கைனிட்டின், டிரான்ஸ் சீட்டின் அப்படின்ற வேதிப்பொருட்கள்லாம் இருக்குங்க. இந்த வேதிப்பொருட்கள் வந்து நம்ம உடம்புல இருக்க ரத்தத்தில் இருக்க ஆக்சிஜனோட அளவை சரியாக பராமரித்து உடலுக்கு பலத்தை தருவதோடு நம்மளை இளமையாக வச்சுக்கவும் உதவுதுங்க. இவ்வளோ அற்புதமும் ஆரோக்கியம் நிறைந்த தேங்காய் பாலை நம்ம வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது 2 முறையோ எடுத்துக்கணுங்க. முக்கியமாக அவங்க வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களோட ஆரோக்கியத்தில் அவங்களுக்கு ரொம்பவே அக்கறை இருக்குன்னா வாரத்துக்கு 2 முறை தேங்காய் பாலை அவங்களுக்கு கொடுங்க. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை இருக்கவங்க தொடர்ந்து தேங்காய் பாலை எடுத்து அவங்க உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.